கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உபாகமம் 28:9. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். ஆமென். இன்றைய தியான வசனம் உபாகமம் புத்தகத்தின் 28ஆம் அதிகாரத்தின் ஒரு பகுதி. இந்த அதிகாரத்தில் தேவன் அவருடைய ஜனங்களுக்கு தரும் ஆசீர்வாதங்களையும் கீழ்ப்படியாதவர்களுக்கு வரும் சாபங்களையும் விளக்குகிறார். இது குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. ஆனால் இன்றும் இது விசுவாசிகளுக்கு ஒரு ஆன்மீக பாடமாக இருக்கிறது. அதனால்தான் இன்று கர்த்தர் நம்மோடு இந்த வசனத்தின் மூலம் பேசுகிறார். அவர் நமக்கு என்ன சொல்கிறார், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். முதலில் அவர் கூறுவது, உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும் என்பதை. கட்டளைகளை கைக்கொள்வது என்பது தேவன் தமது ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை முழுமையாக நிலைநிறுத்த வேண்டும் என்பது. கட்டளைகள் என்பது 10 கட்டளைகள் மட்டுமல்ல, ஆனாலும் அது அடிப்படை. தேவனின் வார்த்தையை அனுதினமும் வாசித்து தியானித்து அதை மனதில் இருத்தி கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். ஜெபம், ஆராதனை, பரிசுத்த வாழ்க்கை போன்றவை தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றும் விதமாகும். இரண்டாவது, அவர் வழிகளில் நடக்க வேண்டும். தேவனுடைய வழிகள் நீதியும் புனிதமும் நிறைந்தவை. கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார் என்று கூறும் சங்கீதக்காரன், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றும் உறுதி அளிக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி நடந்தாரோ அதைப் போல நடப்பது என்பது விசுவாசிகளின் கடமையாகும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதனால் அவரைப் போலவே தாழ்மை, கீழ்ப்படிதல், அன்பு, கருணை என்ற அனைத்து நற்பண்புகளுடன் அவர் வழியில் செயல்பட வேண்டும். மூன்றாவது, அப்பொழுது கர்த்தர் நம்மை அவருடைய பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். எப்பொழுது? ஏற்கனவே சொன்ன 2 காரியங்கள். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், அவருடைய வழிகளில் நாம் நடக்கணும். அப்படி நடக்கும் பொழுது தேவன் என்ன செய்வாராம்? நம்மை அவருடைய பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். பரிசுத்த ஜனங்கள் அப்படின்னு சொன்னால் தேவனுக்காக தனியாக பிரித்து வைக்கப்பட்டவர்கள் என்று பொருள். தேவன் அவர் மக்களை தமக்கே சொந்தமாக வைத்துக் கொள்வார். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுருவும் தமது 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவரைப் போல நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும்.
நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்வதை லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுருவும் நம்மை அறிவுறுத்துகிறார். தேவனுடைய மக்களாகிய நாம் சிந்தனை, வார்த்தை, செயல்களில் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று பவுலடிகளாரும் மிக தெளிவாக அறிவுறுத்துவதை எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவன் மக்களை தனியாக தேர்ந்தெடுக்கிறார். அவர் அவர்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைக்கிறார். தேவனுடைய மக்களாக வாழ்வது ஒரு பெரிய பொறுப்பும் வாழ்வின் நோக்கமும் ஆகும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கும் பாடம், தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலம் நம் வாழ்வில் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கலாம். நீதியிலும் புனிதத்திலும் நடந்து தேவனுக்கு அர்ப்பணிப்புடன் வாழ வேண்டும். உலகத்துக்கு வித்தியாசமாக தேவனுக்கே உரிய பரிசுத்தமான ஜனங்களாக நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். நம் வாழ்க்கையின் அடிப்படை தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். தேவன் நம்மை நடத்தும்போது நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும். இதை ஒத்துக்கிறீங்களா? நாமே பரிசுத்தமாயிடணும் அப்படின்னு டக்கர் அடித்தாலும் முடியாது. தேவனுடைய கிருபையால் தான் நாம் நம்மை பரிசுத்தமாக்க முடியும். அதுதான் இந்த இடத்துல நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் பரிசுத்தமாக தான்ப்பா இருக்கேன், எப்படி சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு யாராவது கேட்டால் நம்மளே யோசிப்போம். ஆமாம், நம்ம எந்த விதத்தில் பரிசுத்தமாக இருக்கிறோம்? ஸோ நாம் பரிசுத்தமாக வாழணும்னா நம்முடைய வாழ்வை தேவனுடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் அவருடைய அன்பில் நிலைத்திருப்போம். தேவன் நம்மை தனிப்பட்டவர்களாக பரிசுத்தமாக இருக்கும்படி அழைக்கிறார். அதே சமயம் நாம் உலகத்திற்குள் தேவனுடைய வெளிச்சமாக இருக்க வேண்டும். தேவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் மற்றவர்களும் நம்மை காணும்போது தேவனை போற்றக்கூடியவர்களாக மாறுவார்கள். இதை விசுவாசிக்கிறீங்களா? நாம் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொண்டால் அவர் நம்மை பரிசுத்தமாக நிலைப்படுத்துவார். நம் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் பரிசுத்தமாக இருக்க அழைக்கப்பட்டுள்ளோம். அதை ஒருபோதும் மறந்துடாதீங்க. அவர் நம்மை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்துள்ளார். எனவே அவருடைய மகிமைக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று உறுதி பூண்டவர்களாய் அனுதினமும் அவர் சமூகம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை ஆழமாக வாசித்து நேசித்து தியானித்து அதற்கு கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தர் தாமே நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய சொந்த பரிசுத்த ஜனமாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.
ஆமென், ஆமென், ஆமென்.